முகமது பின் துக்ளக் இவருடைய காலம் 1325 முதல் 1351. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? தேவகிரி. தேவகிரியின் பெயரை எவ்வாறு மாற்றினார்? தௌலதாபாத். தலைநகர் மாற்றம் தவறு என்று உணர்ந்த முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? டெல்லி. சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி யார்? இபன் பதூதா. டெல்லி காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என்று குறிப்பிட்டவர் யார்? இபன் பதூதா. டெல்லியிலிருந்து தௌலதாபாத் நடந்து செல்ல எத்தனை நாட்கள் ஆகும்? 40 நாட்கள் ஆகும். அலாவுதீன் எதனை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார்? நிலவரி. முகமது பின் துக்ளக் நிலவரியை எவ்வாறு வசூல் செய்தார்? பணம். புதிய நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளி இல்லாததால் எந்த நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார்? செப்பு. சுல்தான் அடையாள பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாறாக என்ன நாணயங்களை வெளியிட்டார்? தங்கம், வெள்ளி. எந்த பகுதியில் முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடித்தன? தோவா பகுதி. முகமது பின் துக்ளக் சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 25. எந்த மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து சுதந்திர அரசர்களை பிரகடனம் செய்து கொண்டனர்? அவுத், முல்தான், சிந்து. துக்ளக்கிடம் முன்னர் படைவீரராக பணியாற்றிய டேஸ் என்பவர் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தார்? பாமினி. பாமினி என்பவரது பெயராலேயே டேஸ் என அழைக்கப்பட்டது? பாமினி சுல்தானியம். எந்த ஆண்டு மதுரை தனி சுல்தானியமாக மாறியது? கிபி 1334. எந்த ஆண்டு வங்காளம் சுதந்திர அரசானது? கிபி 1346. துக்ளக் எந்த ஆண்டு மரணமடைந்தார்? 1351 மார்ச் 23.